தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக EVKS இளங்கோவன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கிறது. இந்த நியமனத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், நான் ராஜினாமா செய்வது என்பது நான் முடிவெடுத்து நான் விலக வேண்டும் என்று நினைத்துதான் விலகினேன். ஆகவே அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை, ஏற்றுக்கொண்டதற்கு. அதே நேரத்தில் திரு EVKS இளங்கோவன் அவர்களை போட்டதை பற்றி நான் சந்தோஷம் அடைகிறேன். காரணம், கடந்த 3 ஆண்டு காலமாக என்னோடு அவர் மிக நெருக்கமாக எந்த கூட்டங்களுக்கு கூப்பிட்டாலும் என்னோடு வருவார், எனக்கு ஆதரவாக இருந்தார். ஆகவே அவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக வருவது என்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. அவருக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் கண்டிப்பாக காலையில் கூட அவரிடம் பேசினேன். ஆனால் அவர் இது சம்பந்தமாக சொல்லவில்லை. கண்டிப்பாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உண்டு. மீண்டும் தமாக உருவாகும். அவர் வாசன் தரப்பு இன்னும் அவருடைய ஆதரவாளர் ஒருவர் நியமிக்கப்படாத நிலையில் மீண்டும் அந்த கட்சியில காங்கிரஸ்ல இருந்து GK வாசன் அவர்கள் தலைமையில ஒரு பெரும் பிரிவினர் பிரிந்து செல்லக்கூடும் அப்படின்ற செய்தி எப்படி பார்க்கிறீங்க? இந்த செய்திகள் பல நாட்களாக வருகிறது. வாசன் அவர்கள் என்ன முடிவு எடுப்பார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த முடிவு என்பது கண்டிப்பாக திரு இளங்கோவன் அவர்களை போட்டதாலேயோ தன்னுடைய ஆதரவாளரை போடாததாலேயோ அல்லது என்னுடைய ராஜினாமாவாலேயோ இருக்காது. அவர் எந்த முடிவு எடுக்கிறார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வதந்திகள் என்பது கடந்த 6 மாதமாக நீங்கள் சொல்வதைப் போல வந்து கொண்டிருக்கிறது. அது என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். உங்களுடைய ராஜினாமாவை ஏற்க மாட்டார்கள், மீண்டும் உங்களை அழைத்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு நினைச்சீங்களா? இல்ல, கண்டிப்பா இல்ல. அவங்க கூப்பிட்டு சொல்லியிருந்தா கூட நான் ஏற்றிருக்க மாட்டேன், கண்டிப்பா பேசிருக்க மாட்டேன். ஏன்னா நீங்க ஐ எம் அ ப்ரொஃபஷனல், ஐ எம் நாட் அ திக் ஸ்கின்ட் பாலிட்டிஷியன், ஐ எம் அ ப்ரொஃபஷனல். செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ தென் எனிதிங் எல்ஸ். அதனால என்னை கூப்பிட்டு பேசியிருந்தா கூட இதில் பண்ண மாட்டேன். பல கூட்டங்களை நான் பேசியிருக்கேன். பதவி என்பது நகரும் மேகம் போல, இட்ஸ் அ பாசிங் கிளவுட். பி ஆல் எண்ட் ஆல்னு ஒரு வார்த்தை இருக்கு இங்கிலீஷில். இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு என்பது அந்த தத்துவம் எனக்கு எப்பொழுதுமே ஏற்புடையதல்ல. பதவி தந்தார்கள், அந்த நாற்காலியின் புனித தன்மையை காப்பாற்ற வேண்டும். என்னால் மிகப்பெரிய நாற்காலி அது. மனிதன் சின்னவனாக இருக்கலாம், ஆனால் அந்த நாற்காலி என்பது மிகப்பெரிய நாற்காலி. சத்தியமூர்த்தி காலத்திலிருந்து வந்த நாற்காலி. அந்த நாற்காலியின் புனிதத்தை நான் காப்பாற்றியிருக்கிறேன் 3 ஆண்டு. கட்சி நிலைகுலையாமல் எப்படி என்னை ஒப்படைத்தார்களோ அதை விட அதிகமாக்கி இந்த கட்சியை நான் அவர்கள் வாக்கு வங்கி குறைந்திருக்கலாம். அது கட்சியினுடைய நிலைப்பாடுக்காக இல்லை, அது பல காரணங்கள். அந்த கட்சியை அதிகமாக்கி நான் மீண்டும் அம்மையாரிடம் திருப்பி ஒப்படைத்திருக்கிறேன் என்கிற சந்தோஷத்தோடு தான் நான் விடைபெறுகிறேன். இன்றைக்கும் சொல்கிறேன், மாநிலங்களவை உறுப்பினராக்கி தமிழக காங்கிரசினுடைய தலைமை பொறுப்பு என்பது சாதாரணதல்ல. அதை கொடுத்த சோனியா காந்தி அம்மையாருக்கு நான் இறுதி மூச்சு வரை நான் நன்றியுடையவனாக இருப்பேன், விசுவாசமாக இருப்பேன். இளங்கோவன் அவர்களுக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால்னு எதை நினைக்கிறீங்க? மிகப்பெரிய அதிருப்தி கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அகில இந்திய காங்கிரசினுடைய இந்த பொறுப்பாளர்கள் மீது கோபங்கள் கட்சி தொண்டர்களுக்கு வந்திருக்கிறது. இதை எப்படி அவர் சமாளிப்பார் என்பது எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை நீங்கள் சொல்வது போல ஏதும் நடந்துவிட்டால் அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பதும் எனக்கு தெரியவில்லை. ஏதும் ஏற்பட்டு விட்டால் என்றால் நீங்கள் சொல்வதைப் போல, நீங்கள் ஏற்கனவே ஒன்று சொன்னீர்கள் அல்லவா, திரு வாசன் அவர்கள் என்ன செய்வார்கள் எனக்கு தெரியவில்லை என்று சொன்னீர்கள். அப்படி ஏதாவது விபரீதம் நிகழ்ந்து விட்டால், ஏற்பட்டு விட்டால் அதை எப்படி சமாளிப்பார் என்று எனக்கு தெரியாது. அப்படி விபரீதம் நடக்கும்போது உங்கள் நிலை என்னவாக இருக்கும்? என் நிலை என்பது அந்த நேரத்தில் நான் சொல்ல முடியும். ஏனென்றால் நிகழ்வே நடக்காத போது நாம் அதுக்கான முடிவை சொல்ல முடியாது அல்லவா. நிகழ்வு நடக்க வேண்டும். நிகழ்வு நடக்கும் போதுதான் முடிவுகள் எடுக்கப்படும். அது தனி மனித வாழ்க்கையிலும் சரி, அரசியலிலும் சரி. காங்கிரஸ்ல இருந்து வெளியேறுவது அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துவிட்டு இப்போ காங்கிரஸ் தலைமையின் மீதான குற்றச்சாட்டுகளை அடுக்குகிறீர்கள் அப்படின்ற விமர்சனத்தை எப்படி பார்க்க? நான் மீண்டும் சொல்றேன், நான் எந்த குற்றச்சாட்டையும் காங்கிரஸ் தலைமை மீது வைக்கவில்லை. ராகுல் காந்தியை விமர்சிக்கிறார்கள் சில மாநிலங்களில். நான் அப்படியெல்லாம் நான் செய்யவில்லை. நான் இன்னும் சோனியா காந்தி, ராகுல் காந்தியை பற்றி மரியாதையாக நான் பேசுகிறோம். காங்கிரஸ் கட்சியை நான் மரியாதையாக பேசுகிறேன். அதில் உள்ள சில பேருடைய நடவடிக்கைகளால் இப்படி வந்திருக்கிறது இந்த சூழ்நிலை என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே ஏற்கனவே எதையோ முடிவு பண்ணிவிட்டு நான் சொல்வது என்பது தவறு.
அது என் நேர்மைக்கு இழைக்கப்பட்ட ஒரு இதாக கருதுகிறேன். தனிப்பட்ட முறையில் இது யாருக்கும் சம்பந்தம் இல்லை. திரு வாசன் அவர்களுக்கும் இன்னைக்கு உண்மையை சொல்கிறேன். திரு வாசன் அவர்களுக்கு கூட நான் ராஜினாமா செய்தது தெரியாது. இங்கு வந்து அனுப்பிய கடிதம் தெரியும். என்ற காலையில் வீட்டில் போய் சொல்லிவிட்டு தான் வந்தேன். ஆனால் டெல்லியிலேயே நான் அகமது பட்டேலை பார்த்து கடிதம் கொடுத்து விட்டு தான் சென்னைக்கு வந்தேன். அதுதான் இது பேட்டியில சொன்னேன். திக்விஜய் சிங் அவர்கள் சொல்லும் போது காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு ராகுல் காந்தி வர வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. அதற்கான காலம் கணிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் இன்னும் நிறைய மாற வேண்டும். சோனியா காந்தி அம்மையாருடைய நடவடிக்கைகள், அவருடைய போக்கு, அவர் பேசுகிற விதம், மாநில தலைவர்களை நடத்துகிற விதம் என்பது வேறு. இவருடைய நடவடிக்கை வேறு. அவர் இன்னும் அந்த சில பேரோடு மாறி அவருடைய தலைமை பொறுப்புக்கு இன்னும் கொஞ்சம் மாறி வர வேண்டும். அப்பொழுதுதான் அவர் இந்த கட்சியின் தலைவராக வர முடியும். தலைவர் பதவியை ஏற்பதற்கான பக்குவமும் பொறுப்பும் இன்னமும் அவருக்கு வரலன்னு சொல்றீங்க? நான் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன். ஏனென்றால் என்ன இருந்தாலும் அவருடைய என் பதவி போனாலும் கூட நான் இன்னும் அவர் என்னுடைய துணைத் தலைவர் தான். ஆகவே அவரை அதை சொல்ல மாட்டேன். சோனியா காந்தி அம்மையார் அளவுக்கு அவரால் செயல்பட முடியவில்லை. டீலிங் வித் பர்சன்ஸ் இருக்கு இல்லையா, ஆங்கிலத்தில் டீலிங் வித் பர்சன்ஸ், அது அந்த அம்மாவுடைய போக்கு வேறு, இவருடைய போக்கு வேறு. அது மாற வேண்டும். மிக்க நன்றி. எங்களுடைய அரங்குக்கு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. புதிய தலைமுறை எப்பொழுதுமே எனக்கு ஆதரவாக இருந்திருக்கிறது. என்னுடைய செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது. நான் தலைவராக இல்லாவிட்டாலும் கூட தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு வேண்டும். ஏனென்றால் மிக அதிகமாக இதனுடைய நேயர்கள் இதை பார்த்துவிட்டு எனக்கு தொலைபேசியிலே பேசுவார்கள். அந்த உறவு தொடர்ந்து இருக்க வேண்டும், பதவியால் அல்ல என்பதை மட்டும் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நாங்களும் பதவியை வைத்து ஒருவரை மதிப்பதோ, அதன் மீது அந்த பதவிக்காக மட்டுமே ஒருவருக்கான வாய்ப்பை தருவது என்பதோ எங்களுடைய நிலை அல்ல. புதிய தலைவரின் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்கும் மதிப்புக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.